வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் உங்கள் ஐக்யூ திறனை எப்படி மேம்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ளப் போகிறோம். மேலும் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற மூளையின் அற்புதமான திறனையும் அறிவியல் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்ட பயிற்சி முறைகளையும் பார்க்கப் போகிறோம். இந்த முறைகள் உங்கள் சிந்தனை திறனை மேம்படுத்தி மூளையின் உண்மையான ஆற்றலை வெளிக்கொண்டு வர உதவும். வாருங்கள், இந்த அறிவியல் பயணத்தை இப்போது தொடங்கலாம். முதலில் ஐக்யூ என்பது என்ன என்பதை புரிந்து கொள்வோம். ஐக்யூ என்பது தர்க்க ரீதியான சிந்தனை, வடிவங்களை அடையாளம் காணும் திறன் மற்றும் பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் போன்ற குறிப்பிட்ட அறிவாற்றல்களை அளவிடுவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு தரநிலைப்படுத்தப்பட்ட மதிப்பெண்ணாகும். ஆனால் ஒருவரின் முழுமையான திறமையை ஐக்யூ மட்டுமே தீர்மானிப்பதில்லை. படைப்பாற்றல், உணர்வுசார் நுண்ணறிவு, தலைமைத்துவம் மற்றும் மனிதர்களுடன் சிறப்பாக பழகும் திறன் போன்ற பண்புகளும் உண்மையான வாழ்க்கை வெற்றிக்கு மிகவும் முக்கியமானவை. அதனால் ஐக்யூ ஒரு முக்கியமான அளவுகோல் என்றாலும் அதுவே வெற்றிக்கான ஒரே அளவுகோல் அல்ல. ஐக்யூ திறனை உண்மையிலேயே மேம்படுத்த முடியுமா? அறிவியல் அதற்கு என்றே பதிலளிக்கிறது. உங்கள் அடிப்படை அறிவாற்றல் திறன் ஒரு அளவுக்கு நிலையாக இருந்தாலும் மூளை எப்போதும் புதியவற்றை கற்றுக்கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது. இதுவே நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கப்படுகிறது. வளர்ச்சி மனப்பான்மையை வளர்த்துக்கொண்டு சரியான பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வந்தால் நினைவாற்றல், கவனக்குவிப்பு, சிந்தனை திறன் மற்றும் மனதின் நெகிழ்வுத்தன்மை ஆகியவற்றை கணிசமாக மேம்படுத்த முடியும். தொடர்ச்சியான பயிற்சியும் சரியான அணுகுமுறையும்தான் மூளையின் முழு திறனையும் வெளிக்கொண்டு வருவதற்கான முக்கியமான வழியாகும். முன்னேற்றத்திற்கான முதல் பழக்கம் தினமும் வாசிப்பது. ஒவ்வொரு நாளும் 20 முதல் 30 நிமிடங்கள் அறிவியல், வரலாறு, தத்துவம் மற்றும் பல்வேறு பயனுள்ள தலைப்புகளை வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். இது உங்கள் சொற்களஞ்சியத்தை விரிவுபடுத்தும், புதிய சிந்தனைகளையும் புதிய பார்வைகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். இதன் மூலம் மூளை தொடர்ச்சியாக புதிய தகவல்களை செயலாக்கும் திறனை வளர்த்துக் கொள்கிறது. இந்த எளிய பழக்கம் உங்கள் சிந்தனை திறனையும் புரிந்துகொள்ளும் திறனையும் மொத்த அறிவாற்றலையும் படிப்படியாக மேம்படுத்த உதவுகிறது. இரண்டாவது பழக்கம், உங்கள் மூளைக்கு சவால் கொடுங்கள். உடலின் தசைகள் பயிற்சியின் மூலம் வலிமை பெறுவது போல மூளையும் புதிய சவால்களின் மூலம் மேம்படுகிறது. சதுரங்கம் விளையாடுவது, புதிய மொழியை கற்றுக்கொள்வது, சிக்கலான தரவுகளை ஆய்வு செய்வது அல்லது புதிய திறன்களை கற்றுக்கொள்வது போன்ற சவாலான செயல்கள் மூளையின் நரம்பு இணைப்புகளை மேலும் வலுப்படுத்துகின்றன. இதனால் சிந்தனை திறன், பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் மற்றும் மனதின் சுறுசுறுப்பு தொடர்ந்து மேம்படும். மூளைக்கு புதிய சவால்களை தொடர்ந்து வழங்கினால் அது மேலும் வலிமையாகவும் கூர்மையாகவும் செயல்படத் தொடங்கும். மூன்றாவது பழக்கம், உங்கள் மூளையை நன்றாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதற்கான பொன்னான விதி என்னவென்றால், உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு எது நல்லதோ அதே உங்கள் மூளைக்கும் நல்லதே. தரமான தூக்கத்தை தினமும் பெறுங்கள். தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்யுங்கள். போதுமான அளவு தண்ணீர் அருந்துங்கள். சத்தான உணவுகளை உட்கொள்ளுங்கள். இந்த ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள்
உங்கள் மூளைக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதோடு சோர்விலிருந்து பாதுகாக்கவும் உதவுகின்றன. ஆரோக்கியமான உடலே கூர்மையான சிந்தனைக்கும் சிறந்த அறிவாற்றலுக்கும் அடித்தளமாகும். 4வது பழக்கம், செயல்முறை கற்றலை பயிற்சி செய்யுங்கள். வெறுமனே படித்ததை மீண்டும் மீண்டும் பார்ப்பதை தாண்டி மூளையை செயல்பட வைக்கும் முறைகளை பின்பற்றுங்கள். அவற்றில் ஆக்டிவ் ரீகால் மிகவும் பயனுள்ள. ஒரு முறை ஒரு தலைப்பை படித்த பிறகு புத்தகத்தை மூடிவைத்து நீங்கள் கற்றதை உங்கள் நினைவிலிருந்து விளக்க முயற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சி மூளையை ஆழமாக சிந்திக்கச் செய்து தகவல்களை வலுவாக நினைவில் பதிய வைக்கிறது. இதன் மூலம் புரிதல் திறனும் நினைவாற்றலும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். படிப்பதை விட நினைவு கூர்ந்து விளக்கிப் பார்ப்பதே உண்மையான கற்றலை உருவாக்குகிறது. இறுதியாக, விமர்சன சிந்தனை திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். எந்த தகவலையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல், ஏன், எப்படி என்ற கேள்விகளை எப்போதும் கேளுங்கள். நிகழ்வுகளை ஆழமாக ஆய்வு செய்யுங்கள். வெவ்வேறு கருத்துகளை ஒப்பிட்டு பாருங்கள். ஊகங்களின் அடிப்படையில் அல்ல, தரவுகள், ஆதாரங்கள் மற்றும் உண்மைகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கப் பழகுங்கள். இந்த பழக்கம் உலகத்தை நீங்கள் பார்க்கும் விதத்தையும் சிந்திக்கும் விதத்தையும் முழுமையாக மாற்றும். ஆழமாக சிந்திக்கும் திறனே சிறந்த முடிவுகளுக்கும் உயர்ந்த அறிவாற்றலுக்கும் அடித்தளமாகும். சுருக்கமாகச் சொன்னால், மன வளர்ச்சி என்பது ஒரே நாளில் நடக்கும் மாற்றமல்ல, தொடர்ச்சியான ஒரு பயணம். இதற்கான எளிய முன்னேற்ற சூத்திரம்: தினமும் வாசியுங்கள், பிரச்சினைகளை தீர்க்க பயிற்சி செய்யுங்கள், ஆழமாக சிந்தியுங்கள். இந்த 3 பழக்கங்களை தொடர்ச்சியாக பின்பற்றுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், முன்னேற்றம் என்பது ஒரே இரவில் மேதையாக மாறுவது அல்ல. சிறிய, நல்ல, தொடர்ச்சியான பழக்க வழக்கங்களே நீண்ட காலத்தில் மிகப்பெரிய வெற்றியையும் அறிவாற்றல் முன்னேற்றத்தையும் உருவாக்குகின்றன. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இன்று முதல் இந்த பழக்கங்களில் இந்த பழக்கத்தை நீங்கள் தொடங்கப் போகிறீர்கள். உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிருங்கள். இதுபோன்ற பயனுள்ள கற்றல் குறிப்புகளையும் திறன் மேம்பாட்டு காணொளிகளையும் தொடர்ந்து பார்க்க வீரா ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், மிகவும் வலிமையான மூளை என்பது கற்றலை ஒருபோதும் நிறுத்தாத மூளையே. நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.